தளபதி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தின் வழியாக அவர்களுக்கு வரவேண்டிய ஊதியம் சம்பளம் சரியாக வருவதில்லை. அந்த பணத்தை எங்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். சென்ற மாதம் கூட தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் அவர்களும் நானும் நேரிலே சென்று ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய நிதியமைச்சரை சந்தித்து இதற்காக கோரிக்கை வைத்தோம். அதே நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய விவசாயத்துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து எங்களுக்கு பல மாதங்களாக இந்த தொகை வரவில்லை, சம்பளம் தர முடியவில்லை, பெண்களும் ஆண்களும் உழைத்து விட்டு அந்த உழைப்பிற்கான ஊதியம் வராமல் காத்து கிடக்கிறார்கள் என்று தெரிவித்த போது இன்னும் சில வாரங்களிலே அந்த பணத்தை கொடுத்து விடுவோம் என்று சொல்லி இன்னும் நாம் காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நம்மை வைத்திருக்கிறார்கள். அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதை நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டும் என்று சொன்னதற்கு இணங்க நாடாளுமன்றத்திலே கூட்டத்தொடரிலே கேள்வி நேரத்தில் எங்களுக்கு தர வேண்டிய பணம் ஏறத்தாழ 4034 கோடி ரூபாய், 1 2 அல்ல 4034 கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் தர வேண்டிய பணம் 100 நாள் வேலைக்கு சம்பளமாகவும் பொருட்கள் வாங்கியதற்கும் தர வேண்டிய பணம் 4034 கோடி 5 மாசமா நீங்க கொடுக்காம இருக்கீங்க என்று கேள்வி எழுப்பினோம். அதற்கு சரியான பதில் இல்லை. அதனால நான் நாடாளுமன்றத்திற்குள்ளேயே திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்தில் இறங்கியது. நாம் போராட்டத்தில் இறங்கிய பிறகு எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் நம்மோடு போராடினார்கள். அவை ஒத்தி வைக்கப்பட்டது.